जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில் இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்து தான் சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். கடக ராசி நேயர்களை, பணம் வருவது தாமதிக்கலாம், பணம் கிடைக்கிறது தாமதிக்கலாம், முக்கியமான அரசாங்க வேலை தாமதிக்கலாம். அரசாங்க வேலைன்னு இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்க, ஒரு இபி லைனு இல்லை ஒரு ஃபோனு இல்லை ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கோர்ட்டு கேஸோ ஏதோ ஒரு விஷயம் கவர்மெண்ட்லேருந்து எதிர்பார்க்குறீங்க, அது உங்களுக்கு வரணும். ஒரு தாசில்தார் ஏதோ ஒரு விஷயம் வரணும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரணும், அது உங்களுக்கு இப்போ இது தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பணம் கிடைப்பதில் தாமதம் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும். பொறுப்புகள் கூட மேலதிகாரின் திடீர் முடிவுகளால் மன அழுத்தத்தை ஏற்படலாம். அதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சீனியர்லாம் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இது சொல்லிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டில் அதை சொல்லிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டில் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த முடிவு தான் எடுக்கணும். திடீர்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது மனசுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, நம்மளால் பேர் போட முடியுமா முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் வரும். மன அழுத்தத்தை சில பேருக்கு இடமாற்றம் பற்றிய பேச்சு வரக்கூடும். இந்த வாரத்தில் கடகராசியில் சில பேர் சார் வேலை மாறிடலான்னு இருக்கு சார், அது மாதிரி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சில விஷயங்கள் பேசுறது, ஒற்ற நண்பர்களோட இல்லை சார் எனக்கு ஒன்றும் சரியாக வர மாதிரி தெரில, நான் பேப்பர் போட்டு வேற இடம் மாறலான் இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரி பார்க்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு போகிறதுக்கான சில விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஆவணங்கள் விஷயங்களில் கவனமா இருங்க. மூத்தோரின் தலையிட்டால் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் மூத்தோரின் தலையிட்டால் கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதாவது வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தேவையில்லாம ஒரு விஷயத்துல பேச வரும்போது இது பெரிய கருத்து வேறுபாடு. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களை இருக்க சொல்லுங்க, தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிட சொல்லாதீங்க அப்படின்னு இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, இது ஒரு பெரிய ஒரு கலவரமே வெடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சொத்து ஆவணங்கள், வாகன பராமரிப்பு, உறவினர்களுடன் பண பரிவர்த்தனை, உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள், தேவையற்ற வாக்குவாதங்கள், இதெல்லாம் இது பண்ணிக்கணும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, செரிமான கோளாறு, அதே போல மார்பு சளி, அதே போல கால்சியம் குறைபாடு, கால்சியம் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், தோள்பட்டை வலி, ஷோல்டர் பெயின், இது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது சைனஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப டிராவலிங்லலாம் ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படி நல்லது.
கூடியமான வரைக்கும் கடகராசி பொறுத்தளவுக்கு எவ்வளவு பொறுமை நிதானத்தை வேலை செய்யற இடத்துல கடைபிடிக்கிறீங்களோ நல்லது. பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டா பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டு வேலையும் செஞ்சுண்டு குடும்பத்தையும் பார்த்துண்டு பெரியவங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டு குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இவ்வளோ வேலைகள் வண்டியில் போயிட்டு இன்னைக்கு நான் பார்க்கறதுல இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 70% இன்னைக்கு இந்த பெண்கள் பாவம் வண்டியில் காலையில் இந்த டிராஃபிக்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த பெண்கள்லாம் அவ்வளோ முன்னாடி ஸ்கூல் பேக் குழந்தைகள் அப்படி நீங்கள் அவ்வளோ ஒரு சிரமப்படுறீங்க நீங்கள். ஆனால் அந்த சிரமங்கள் அப்படிங்கிறதுல டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு போய் குழந்தைகளுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொண்டு விட்டுட்டு கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்னாலையும் டென்ஷனாலையும் வாகன விபத்து ஏற்படுறதுக்கான இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் மட்டும் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பெரியவங்க அடிபட்டது சரி ஏதோ போயிடும். குழந்தைகளோடு சேர்ந்து அடிபட்ட அந்த குழந்தைகள் என்ன ஆகும்? குழந்தைகள் 4 நாள் ஸ்கூல் போக முடியாமல் ஆகிடும். ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால் பெண்கள் கொஞ்சம் இந்த வாரத்தில் வண்டியை எச்சரிக்கையை ஓட்டுங்க. சும்மா இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே பொதுவான வார ராசி பலன்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் பொதுவான பலன்கள். ஆனால் 90% சிலர் ஜாதகருக்கு சில பேருக்கு இது அப்படியே பொருந்து இருக்கும். அது எந்த வருஷத்துல பிறந்திருந்தாலும் சரி அது அப்படியே சில பேருக்கு பொருந்தி இருக்கும். அதனால இந்த ஜாதகப்படி நாம் அடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து என்னென்ன செய்யணும், இந்த வாரத்துக்கான விஷயங்களில் நம்ம என்னென்ன இப்போ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டா நல்லது. டெய்லி நம்ம வழிபாடு பண்ணுறோம், அதில் நம்ம என்னென்ன சில விஷயங்கள் நம்ம சேர்த்து செய்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லது, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. அதனால் வார ராசி பலன்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ இந்த வாரம் நான் பேசுகிறேன்னா ராஜ்குமார் குருஜி பேசுகிறாங்க என்னன்னு கேட்டுக்கோங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரா கேளுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கேளுங்க. கேட்டால் தான் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம போக முடியாது வாழ்க்கையில். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போது இது நமக்கு ஒரு வழி, ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி. இப்படி செய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி நமக்கு சரியாக இருந்தால் நமக்கு எல்லாமே என்னது சக்சஸ். அதனால் அந்த மாதிரி இது பண்ணுங்க. சும்மா வாழ்க்கை வளமுடன்.